ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எங்கேயாவது குளு குளுன்னு ஒரு இடத்துக்கு போகணுன்னு தான் யோசிப்போம். நாங்களும் அதே மாதிரி யோசித்து சென்னை ஈசிஆரில் இருக்க விஜிபி ஸ்னோ கிங்டம் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இது ரொம்ப வருஷமாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த ஸ்னோ கிங்டம் உள்ளே நுழைஞ்சோடனே அவங்களே டீட்டெயிலாக எல்லாமே எழுதி போட்டிருக்காங்க. நம்ம அதுபடி பார்த்து உள்ளே போய்க்கலாம். டிக்கெட் கவுண்டர் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நாங்களும் அங்கே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அந்த டிக்கெட்லாம் காமிச்சிட்டு கையில் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸு எல்லாமே நமக்கு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக எழுதி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப முன்னாடியே அங்கே போயிட்டோம். ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே போயிட்டோம். ஸோ அதனால் அங்கே வந்து ஜங்கிள் சஃபாரி அப்புறம் 12D சினிமா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து இப்போ டிக்கெட் வந்து ₹100ன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த ஜங்கிள் சஃபாரி தான் ஃபஸ்ட்டு போனோம். ஆக்சுவலி அது என்னன்னு எங்களுக்கு தெரியலை. தெரியாமல் டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டோம். போனதுக்கப்புறமேல் தாங்க தெரிஞ்சுச்சு அதோட பயமே. பாருங்கள், நாங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போனோம். போனோடனே பயந்துக்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அப்படியே நாங்கள் பயங்கரமாக சவுண்டாக போட்டோம். ஆக்சுவலி அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அது வந்து உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் கத்துற மாதிரி, அனிமல்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் கிட்ட வர மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. பிள்ளைகள்லாம் பயந்தனால நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ்லேயே வந்துட்டோம். ரொம்ப இருட்டாக வேறு இருந்துச்சு. அது ரொம்ப பயமாக இருந்துச்சு. நாங்கள் இப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து இந்த 12D சினிமாஸ் தான் போனோம். இது சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் இந்த ஜங்கிள் சஃபாரி போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்புறம் இந்த 12D சினிமாஸ் உள்ளே போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட போட்டாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் விஜிபி ஸ்னோ கிங்டம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்னோ கிங்டம் உள்ளே போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு, சாக்ஸு இது எல்லாமே கொடுத்தாங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சாக்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு அப்புறமேல் தான் அந்த ஷூ போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எல்லாமே போட்டு ரெடி ஆகிட்டோம் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு. அப்புறமேல் அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணாங்க டோரை. உள்ளே போனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடமே பயங்கர கூலிங்காக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தோம். இதுவே இவ்வளோ கூலிங்காக இருக்குது, உள்ளே போக எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் லைனில் போய் நின்னோம். அந்த மேலே ஒயிட் கலரில் இருக்க எல்லாமே பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக உள்ளே விட்டுட்டாங்க. அங்கே ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அப்புறம் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு ஸ்னோ காஷ்மீர் அந்த இதுக்குள்ளே போன மாதிரி ஒரு செம்ம ஃபீலிங்கு. குட்டி பிளேஸ் தான், பட் ஆனால் நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க உள்ளே எல்லாமே. செம்ம கூலிங்க, சாதாரணமான இல்லை, பயங்கர கூலிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே போய் கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றும் தெரில. ஆனால் இந்த ஃபோட்டோ வீடியோஸ்னால் அந்த க்ளவுஸ் போட்டுட்டு எடுக்க முடில. ஸோ நாங்கள் அதை கையில் கலட்டினோன்னே கை அப்படியே ரொம்ப இதாகிடுச்சு. மரத்து போன மாதிரி இருக்கும்பாம்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க. பயங்கர கூலிங்காக நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே விளாட்றதுக்கு பாலு இந்த மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி ஸ்லைடு, அப்புறம் பனி டான்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க.
பாப்பாலாம் நல்லா அதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் நிறையா எடுத்தோம். பாப்பாக்குன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஸாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு பனியாக இருந்துச்சு. இது வந்து பனி வந்து அப்படியே மேலே விழுகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விழுகுதுன்னு. நல்லா இருந்துச்சு அந்த இது. அதில் போய் ஒரு 5 மினிட்ஸு கிட்ட அந்த மாதிரி விழுகிற மாதிரி பண்ணாங்க. அப்புறம் பாப்பாவும் ஸ்லைட் போனால் சின்ன பிள்ளைகளுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. நாங்களாம் கூட போக பயந்தோம். பட் பாப்பா நல்லா ஜாலியாக போயிட்டா. அதுக்கப்புறம் மியூசிக் போட்டு அங்கே டான்ஸு இதெல்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கெல்லாம் ஒத்துக்காது ரொம்ப நேரம் அந்த பனியிலேயே இருக்கிறது. அந்த மாதிரி டைமிங்கில் அங்கே ஒரு சைடில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே போய் நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் அந்த ரூமில் போய் உட்காந்து இருந்துட்டு தான் அப்புறமேல் தான் வந்தோம். அப்புறம் அந்த ஸ்னோ இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு தாங்க பார்த்தோம். நீங்களே மேலே அந்த இதில் பார்த்துருப்பீங்க -8 டிகிரியில் இருந்துச்சு அந்த இது. நாங்களே எதிர்பார்க்கல. அப்புறம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் காஃபினா குடித்த பிறகு தான் கொஞ்சம் செட் ஆச்சு. அப்புறம் டாட்டூ போடுற இடமும் இருந்துச்சு. அங்கே வந்து பாப்பாலாம் டாட்டூஸ்னால் போட்டுக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ளே -8 டிகிரியில் இருக்குங்கிறதே எங்களுக்கு வெளியே வந்த பிறகு பார்த்தப்ப தாங்க தெரிஞ்சு. இந்த ஸ்னோ கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த வார்மாக இருக்கணுங்கிறக்காக ஒரு 5 மினிட்ஸ் அதில் உட்காந்துட்டு தான் போனோம். நீங்களும் இது மாதிரி ஸ்னோ கிங்டம் போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.